இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒழுங்கா என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடந்துக்கோ, இல்லன்னா சொத்தும் போயிடும், குழந்தையும் தரமாட்டோம். அப்புறம் நடு ரோட்ல ஐயா சாமின்னு பிச்சாதான் எடுக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. டேய், ரொம்ப டயர்டா இருக்குடா. என் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு நான் வீட்டுக்கு போக வேண்டாமா? அப்படிதானே மேடம்? என்ன பாக்குறீங்க? இப்போ என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி, உங்க லாயருக்கு போன் பண்ணி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன எழுதி இருக்குன்னு நீங்களே கேட்டுக்கோங்க. ஆமா மேடம், அக்ரிமெண்ட்ல அப்படிதான் இருக்கு. நீங்க அவங்க கூட பிரச்சனை பண்ணாம குழந்தைய அவங்க கூட அனுப்பி வைங்க. அதான் மேடம் உங்களுக்கு நல்லது. என்ன சொன்னார் மேடம் லாயர்? எப்படி, நாங்க தியாவோட போலாமா இல்ல நீங்க வெளியே போறீங்களா? குழந்தைய அவங்க கூட அனுப்பி வச்சிடலாம். நீங்க கிளம்புங்க. சொல்ற விதத்துல சொன்னாதான் புத்தி வருது. என்ன கொஞ்சம் லேட்டா வருது, பரவாயில்ல. நாங்க வரோம், நீங்க உள்ள போங்க. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது போதும் மேடம். மேடம், ஐ லவ் யூவையும் சேர்த்து சொல்ல போறீங்க அதானே மேடம்? எனக்கு தெரியும் மேடம். ஐயோ, என்ன கட்டி புடிச்சு முத்த கொடுக்க போறீங்க. வேண்டாம் வேண்டாம் மேடம், இங்க வேண்டாம் மேடம். ஏன்னா தியா பாப்பா இங்க இருக்கா. வாய முடுங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன டிராமா பண்றீங்களா? இது இங்க பிரச்சனை மொத்தத்தையும் கிரியேட் பண்ணது நீங்க தானே? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க தான் இங்க பிரச்சனையை உருவாக்குனது. நீங்க தான் மோனிகாவையும் ஜெகனையும் வீட்டுக்கு வர வச்சு என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு இவ்ளோ பெரிய பிரச்சனைய உருவாக்கி கடைசியா நீங்களே காப்பாத்துற மாதிரி உள்ள வந்து என்கிட்ட நல்ல பேர் எடுத்து என் கூட சேர்ந்து வாழணும்னு பாக்குறீங்க. அவ்வளவுதானே மேடம், முடிச்சிட்டீங்கல்ல? இப்ப நீங்க சொன்ன இந்த ஸ்கிரீன் பிளே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடம். இத பாருங்க, நடிக்காதீங்க. இந்த மாதிரி நல்லவ மாதிரி நடிச்சா நான் உங்களை ஏத்துக்கிட்டு உங்க கூட வாழ்வேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அண்ணா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இந்த விஷயத்த நம்ம வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது. இது பெரிய சீக்ரெட். நீ முதல்ல சத்தியம் பண்ண. தங்கச்சி மேல ப்ராமிஸா நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அண்ணா, அவரு இருக்காருல்ல, என்னுடைய ஹஸ்பண்ட் மகேஷ். அவருக்கு கொஞ்சம் மன ரீதியா
பிரச்சனை இருக்கு போல இருக்குன்னு. அண்ணே, ம், மன மன பிரச்சனை என்ன? ஐயோ, அவரு நீ நினைக்கிற மாதிரி பைத்தியம் இல்ல. அவரு ஏதோ ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காருன்னு. அண்ணே, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காருண்ணே. ஆமா. அண்ணே, இல்லண்ணே, சத்தியமா இதெல்லாம் நான் வீட்டுல சொன்னா எல்லாருமே பயப்படுவீங்க. என்ன அவர்கிட்ட இருந்து பறிச்சு கூட்டிட்டு போயிடுவீங்க. அதனாலதான் நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்குன்னு. அண்ணே, அவரை எப்படியாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு. இந்த இன்ஜெக்ஷனை நம்ம அவர் கையில போட்டுட்டா அவரு மயக்கமாய் விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு. அங்க வச்சு டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு. சரியா? அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு நீ உதவி பண்ணுவல்ல? அப்புறம் நீ கழட்டி விட்டுட்டு ஓடிட மாட்டியே? எப்படியாவது அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடணும்.